நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான புடலங்காய் கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/4 கிலோ புடலங்காவை மீடியம் சைஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். அது கூடவே 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் தக்காளியையும் நான் ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது கூட தேவையான அளவு 1/2 கப் அளவு தண்ணி போதும், ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேணாம். ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு 3லேருந்து 4 விசில் விட்டுக்கலாம். இப்போது இதை தாளிச்சிடுறதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துட்டு அது பொரிஞ்சு வரும்பொழுது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நம்ம தாளிக்கும் போதும் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம், காரத்துக்கு 2 வரமிளகா நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா காரம் வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை. இப்போது பாருங்கள், குக்கர்லேருந்து நம்ம எடுத்தாச்சு. எந்த அளவு கூட்டு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து வச்சுருந்ததை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு கை அளவு தேங்காய் பூ அதை நம்ம சேர்த்துக்கிறோம். தேங்காய் பூ சேர்க்குறது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டான புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.